இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். போக்குவரத்து சம்மன்கள் கட்ட தவறிய 2 மில்லியன் வாகன ஓட்டிகள் பிளாக் லிஸ்ட் செய்யப்படும் அபாயத்தில் உள்ளனர். ஜேபிஜே அறிவிப்பு. பல்வேறு சாலை போக்குவரத்து குற்றங்கள் தொடர்பாக நிலுவையில் உள்ள சம்மன்களை கட்ட தவறியதற்காக சுமார் 2 மில்லியன் வாகன ஓட்டிகள் பிளாக் லிஸ்ட் செய்யப்படும் அபாயத்தில் உள்ளனர். இவ்வாண்டு ஜனவரி முதல் தற்போது வரை 2 மில்லியனுக்கும் அதிகமான வாகன ஓட்டிகளுக்கு ஆவாஸ் சம்மன்கள் நோட்டீஸ் 114 மற்றும் நோட்டீஸ் 115 ஆகியவற்றின் கீழ் சம்மன்கள் வழங்கப்பட்டுள்ளதாக ஜேபிஜே அமலாக்க இயக்குநர் டத்தோ முகமது கில்ஃபி மட் ஹசான் தெரிவித்துள்ளார். இவர்கள் அனைவரும் சம்மன்களை கட்டத் தவறினால் கூடுதலாக 300 ரிங்கிட் அபராதம் விதிக்கப்படும் வாய்ப்பும் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அதேவேளையில் சம்மன்களை செலுத்த நினைப்பவர்கள் தற்போது வழங்கப்பட்டு வரும் 150 ரிங்கிட் சலுகையை பயன்படுத்திக் கொள்ளுமாறும் அவர் வலியுறுத்தியுள்ளார். 2025 ஜனவரி மாதம் தொடங்கிய இச்சலுகை இவ்வாண்டு இறுதி வரை நீடிக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இத்தாலியைச் சேர்ந்த டயர் தயாரிப்பு நிறுவனம் ஒன்று அளித்த புகாரின் அடிப்படையில் மலேசியாவில் டயர் கடத்தல் மற்றும் ஆவண மோசடியில் ஈடுபட்ட கும்பலின் செயல்பாடுகள் வெளிச்சத்திற்கு வந்துள்ளதாக SPRM தெரிவித்துள்ளது. போலியாக தயாரிக்கப்படும் டயர்கள் ரகசியமாக மலேசியாவிற்குள் இறக்குமதி செய்யப்படுவதாக ஐரோப்பிய நிறுவனம் எழுப்பிய கவலைகளை தொடர்ந்து உளவுத்துறை இவ்விசாரணையை மேற்கொண்டு வருவதாக SPRM தலைமை ஆணையர் தான் ஸ்ரீ அசாபாக்கி தெரிவித்துள்ளார். கடந்த 2020 ஆண்டு முதல் டயர் கடத்தல், வரி ஏய்ப்பு உள்ளிட்ட பல குற்றங்களை செய்து வந்துள்ள அந்நிறுவனங்களால் அரசாங்கத்திற்கு 350 மில்லியன் ரிங்கிட் வருவாய் இழப்பு என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தற்போது ஓப்ஸ் கிரிப் என்ற ஒருங்கிணைந்த நடவடிக்கையின் கீழ் அந்நிறுவனங்கள் விசாரணை செய்யப்பட்டு வருவதாகவும் அசாம்பாக்கி தெரிவித்துள்ளார். எதிர்காலத்தில் கில்லான் ஆற்றை நீச்சல் போட்டிகளுக்கு தகுதி பெறும் வகையில் அதனை சுத்தம் செய்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வருவதே தனது கனவு என்று கோலாலம்பூர் மேயர் டத்தோசரி மைமூனா முகமது ஷரீப் தெரிவித்துள்ளார். பாரிஸின் சென் நதி எப்படி சுத்தம் செய்யப்பட்டு கடந்த 2024 ஆண்டு ஒலிம்பிக்கில் நீச்சல் போட்டிகளுக்காக பயன்படுத்தப்பட்டதோ அதேபோல் கில்லான் ஆற்றையும் மாற்ற வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். என்றாலும் சென் நதியை சுத்தம் செய்ய பாரிஸ் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு மேல் செலவு செய்துள்ளதை சுட்டிக்காட்டிய மைமூனா முகமது கில்லான் ஆற்றையும் சுத்தம் செய்ய கால அவகாசம் தேவை என்றும் குறிப்பிட்டுள்ளார். தனது பதவிக்காலத்திற்குள் இதனை செய்ய இயலாமல் போனாலும் கூட தனக்கு பிறகு மேயராக பதவி ஏற்பவர்கள் இதனை தொடர முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கடந்த 2 வாரங்களுக்கு முன்பு போலி முதலீட்டு திட்டத்தில் சேர்ந்த பெண் ஒருவர் சுமார் 2 லட்சம் ரிங்கிட்டிற்கும் மேல் மோசடி கும்பலிடம் இழந்துள்ளார். 51 வயதான அப்பெண்ணுக்கு முதலீட்டு வாய்ப்புகளை வழங்குவதாக கூறி மர்ம நபர் ஒருவரிடம் இருந்து அழைப்பு வந்ததை அடுத்து அவர் செயலி ஒன்றை பதிவிறக்கம் செய்துள்ளார். இந்நிலையில் அச்செயலி மூலமாக மறைந்த தனது கணவரின் சேமிப்பு நிதி உட்பட சுமார் 2 லட்சம் ரிங்கிட்டிற்கும் மேல் மர்ம நபர் கொடுத்த வங்கிக் கணக்குகளுக்கு அனுப்பியுள்ளதாக பஹாங் காவல்துறை தலைவர் டத்தோசரியாயா ஒத்மான் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் தான் ஏமாற்றப்பட்டதை தாமதமாக உணர்ந்த அப்பெண் போலீசாரின் உதவியை நாடியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கோலாலம்பூரில் கார் ஒன்றை சுற்றி வளைத்து பகடி செய்த சம்பவத்தில் 9 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். 17 முதல் 21 வயதுடைய அவர்கள் பூச்சோங் மற்றும் ஷா ஆலாம் பகுதிகளில் கைது செய்யப்பட்டதாக சர்டாங் OCPD துணை ஆணையர் முகமது ஃபாரிட் அஹ்மத் தெரிவித்துள்ளார். கடந்த செப்டம்பர் 28 தேதி அதிகாலை 4 மணியளவில் சாலையில் சென்று கொண்டிருந்த அந்த காரை சுற்றி வளைத்த 20க்கும் மேற்பட்ட மோட்டார் சைக்கிள் ஓட்டிகள் இக்குற்றத்தை புரிந்ததாக நம்பப்படுகின்றது. அவர்களில் ஒருவர் அக்காரை காலால் எட்டி உதைப்பது போன்ற காணொலி சமூக வலைதளங்களில் பரவியதை அடுத்து அவர்களுக்கு எதிராக இந்நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ஐரோப்பாவிலிருந்து வடக்கு கரோலினாவின் ஷார்லட் நகரை நோக்கி சென்ற அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் விமானத்தின் லேண்டிங் கியரில் சடலம் ஒன்று கண்டறியப்பட்டுள்ளது.
கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஷார்லட் விமான நிலையத்தில் தரையிறங்கிய அவ்விமானத்தை பராமரித்துக் கொண்டிருந்த பணியாளர்கள் அச்சடலத்தை கண்டறிந்துள்ளனர். முதற்கட்ட விசாரணையில் அந்நபர் லேண்டிங் கியரில் ஒளிந்து கொண்டு பயணித்திருக்கலாம் என்றும் போதுமான ஆக்ஸிஜன் கிடைக்காமல் விமானம் புறப்பட்ட சில மணி நேரங்களிலேயே இறந்திருக்கலாம் என்றும் ஷார்லட் போலீசார் தெரிவித்துள்ளனர். என்றாலும் இதுகுறித்து மேல் விசாரணை தற்போது நடைபெற்று வருவதாகவும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். ஈப்போச்சமூர் அருகேயுள்ள கம்போங் குவாலகுவாங் என்ற பகுதியில் உள்ள வீடொன்றில் இறந்த நிலையில் காணப்பட்ட பெண் ஒருவர் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என நம்பப்படுகிறது. நேற்று திங்கட்கிழமை மதியம் 12:30 மணியளவில் மியான்மர் நாட்டவர் ஒருவரிடம் இருந்து அவசர அழைப்பு வந்ததையடுத்து உடனடியாக அங்கு விரைந்த போலீசார் அப்பெண்ணின் சடலத்தை மீட்டனர். முதற்கட்ட விசாரணையில் அப்பெண் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என சந்தேகம் எழுந்துள்ளதால் அவரது கணவர் என நம்பப்படும் அந்த ஆடவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக இப்போ மாவட்ட காவல்துறை தலைவர் அபாங் ஜைனால் அபிடின் அபாங் அஹ்மத் தெரிவித்துள்ளார். பிரேத பரிசோதனைக்காக அப்பெண்ணின் சடலம் தற்போது ராஜபுர் மைசூரி பைனூன் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.